நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழக தேர்தலையொட்டி நேற்று மாலையுடன் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற நிலையில் மது பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் கடை திறக்கப்பட்டது. இதை பயன்படுத்தி கொண்ட மது பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கிச் சென்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை ஒட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்குள்ள மதுக்கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் நேற்று இரவு 10 மணிக்குள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மது பிரியர்கள் மதுக்கடைகளுக்கு படையெடுத்து தேவையான மதுபானங்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கிச் சென்றனர். இந்த நிலையில் மது பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை மதுக்கடைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுக்கடைகள் காலை 10 மணி வரை என 2 மணி நேரம் செயல்பட்டது. நேற்று இரவு மதுபானங்கள் வாங்க முடியாத நிலையில் இன்று காலை 10 மணி வரை வாங்கி தேவையான மதுபானங்களை வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் இன்று காலை 10 மணியுடன் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 நாட்கள் மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் சிலர் பாட்டிலாக வாங்கிச் சென்றனர். கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நேற்று மாலை முதல் இன்று காலை 10 மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கும் மது பிரியர்களை பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர்.